இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிற ஹனிமூன் போட். நைட் வியூவில் எப்படி இந்த போட்டு வியூ இருக்குன்னு பாருங்கள். நான் எதிர்பார்த்ததை விட நல்லா பண்ணியிருந்தேன். மெயினாக வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டிரைவரும் சரி, குக்கரும் சரி, நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கேக் ரெடியாக இருக்குது. ஸோ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 2 பேருக்கு வந்து எவ்வளோ சிக்கன் கறி வச்சுருக்காங்கன்னு கொடுத்தேன். வந்தீங்கன்னா எப்படி சேஃபாக இருக்கும், போட் எப்படி இருக்குன்னு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். நீங்கள் 100% எனக்கு வந்து நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்தது எங்களுக்கு 500% வந்து எங்களுக்கு வந்து அதோட கிடச்சிருக்கு. இந்த வழியாக தான் நம்ம அப்படியே நடந்து வரணும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த போட் வந்து பார்த்துருப்பீங்க. சிங்கிள் பெட்ரூம் அப்பர் டெக் போட்டு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம். இவர் தான் அனுப் பண்ணா. இவர் உங்களுக்கு தெரியும். இந்த போட்டு தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஹனிமூன் ஸ்பெஷலான போட். சரி, உள்ளே போய் எப்படியெல்லாம் வியூஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டாக்கீஸ் சேனல். நம்ம இப்போ கேரளா அலப்பியில் இருக்கிற ஹவுஸ் போட்டில் இருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹவுஸ் போட் பற்றி நிறையா வெரைட்டியான வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஹனிமூன் ஒரு ஸ்பெஷல் போட் பற்றி போடுறதுக்காக வந்திருந்தேன். ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், கேர்ள்ஸ் மட்டும் வந்தால் சேஃபாக இல்லையான்னு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம கால் பண்ணி ஹவுஸ் போட் புக் பண்ண சொல்லி கேட்டாங்க. அப்படி தான் ஒருத்தங்களுக்கு புக் பண்ணி கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி அவங்க இந்த ஹவுஸ் போட்டில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இவங்களை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹனிமூன் போட் பற்றி பார்க்கலாம். கேர்ள்ஸ் மட்டும் வந்திருக்காங்க, எப்படி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அவங்ககிட்டே கேட்கலாம். ஓகே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஹாய்ண்ணா, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். ஆக்சுவலாக சும்மா என் பர்த்டே அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்னு இருந்தப்போ சரி இந்த பிளேஸை சூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வரப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி தனியாக வரமே சேஃபாக இருக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் உங்களோட சேனல் பார்த்துட்டு அக்கா வந்து கேட்டிருந்தாங்க. பயந்துட்டு தான் கேட்டோம், பட் இருந்தாலும் ஓகே பரவாயில்ல வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து. ஆனால் ஃபுல்லாக எங்களோட தாட்டே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த அண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்களுக்கு நிறையா எது வேணும் அப்படின்னாலும் அது நிறையா பண்ணி தந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். இட்ஸ் என்ன சொல்கிறதுன்னா காஸ்ட்லியாக அப்படின்னு எல்லாம் கேட்டால் அது ஒர்த்தாக இருக்கும். என்ன கேட்டால் நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது நான் நிறையா உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுத்தேன், வந்தீங்கன்னா எப்படி சேஃபாக இருக்கும், போட் எப்படி இருக்குன்னு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். நீங்கள் 100% எனக்கு வந்து நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்தது எங்களுக்கு 500% வந்து எங்களுக்கு வந்து அதோட கிடச்சிருக்கு. ஓகே, சேஃப்டி நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சேஃபான பிளேஸ் தான் ஹவுஸ் போட். ஸோ ஒரு நல்ல ஹவுஸ் போட் அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போனீங்கன்னா சேஃபாக இருக்கலாம். ஸோ இவங்கள மாதிரி கேர்ள்ஸும் நீங்கள் ட்ரிப் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் இந்த ஹவுஸ் போட் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம புக் பண்ணி கொடுத்தோம். அதில் வந்து நிறைய பேர் வந்து ஹனிமூன் போகிறக்காக வந்து ஒரு ஹவுஸ் போட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு நான் அந்த ஹனிமூன் ஸ்பெஷலாக இருக்கிற போட் ஹவுஸோட அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு நான் புக் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த போட்டில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அண்ணாவோட நேம் வந்து லபான். அண்ணாவுக்கு வந்து நான் ஹனிமூன் ட்ரிப் வந்து புக் பண்ணி கொடுத்தேன், பேக்கேஜாக பண்ணி கொடுத்தேன். 3 நாள் 2 நாள், ஒரு நாள் வந்து அலப்பியில் கேப் எல்லாமே நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். ஸோ 2 நாள் 3 நாள் முடிச்சுட்டு இப்போது அலப்பி ஹவுஸ் போட் வந்திருக்காரு. ஸோ 2 நாள் எப்படிங்கண்ணா போச்சு? ரொம்ப நல்லா போச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, எப்படி போகிறது, எங்கே யார் கேட்குறது எப்படி ஐடியாவும் இல்லை. இவரோட யூடியூப் சேனலை பார்த்தேன். நான் யூடியூப் சேனல் பார்த்ததே எனக்கு வந்து அந்த பார்த்து அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் அதை இம்ப்ரெஸ் ஆகி இவர்கிட்ட தான் பண்ணால் இவர்கிட்ட தான் புக் பண்ணணும்னு சொல்லி புக் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே வந்தேன். அதுக்கு நான் என்ன எப்படி நினச்சேன்னா அதே மாதிரி இருந்தது. எந்த ஃபீட்பேக் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. எல்லாம் பக்காவாக இருந்தது. ஓகே, இப்போ தான் ஹவுஸ் போட்குள்ளே வந்திருக்காரு. இதுவரையும் நடந்தது தான் சொல்லியிருக்காரு, கேபிள் போனது, இந்த ஸ்டே பண்ணதெல்லாம். ஸோ நீங்கள் ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ணுங்கள். அண்ணாவும் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. அவங்க வந்து உள்ள ரூமில் இருக்காங்க. சரி, போட் ஸ்டார்ட் ஆக போகுது, அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இறங்கிக்கலாம். நீங்கள் ட்ரிப்பை கன்டினியூ பண்ணுங்கள். ஈவினிங்காக வந்து இந்த ஃப்ளவர் பெட் டெக்கரேட் பண்ணுறது, கேண்டில் லைட் டின்னர், இது மாதிரி விஷயத்தையெல்லாம் நான் கவர் பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த போட் வந்து ஒரு ஓவர் வியூ எப்படியெல்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். காமிச்சிட்டு நான் இறங்கிக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து நைட்டு பார்க்கலாம். ஓகே, உள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது கேப்டன் இந்த போட்டை ஓட்டுற இடம்.
இங்கே தான் போட் ஓட்டுவார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லாபி ஏரியா, நம்ம ஹால்னு சொல்லுவோம். முன்னாடியே பார்த்திங்கன்னா 2 சேர், டீபாய், இந்த பக்கம் உட்கார்றதுக்கான பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள், பின்னாடி டிவி இருக்குது, ஹோம் தேட்டர்லாம் இருக்குது, இங்கே ஃபேன் இருக்குது. லைட்டிங்லாம் பாருங்கள், இந்த ஹனிமூன் ஸ்பெஷல்னால இந்த லைட்டிங்லாம் செம்மையாக இருக்கும். நான் நைட்டு உங்களுக்கு காட்டுறேன். நைட்டு வந்து லைட்டிங் செம்ம வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து அப்பர் டெக் மேலே போகிற வழி. நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மேலே அப்பர் டெக்கெல்லாம் போய் பார்க்கலாம். இதுதான் பெட்ரூம். பாருங்கள், பெட்டு வந்து ஹனிமூனுக்காக இந்த பலூனெல்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு இந்த ஹனிமூன் போட்லேயே ரொம்ப பிடிச்சது இந்த லைட்டிங் தான். இதை பார்த்தே நிறைய பேர் புக் பண்ணி வந்தாங்க. செம்மையாக இருக்கும் லைட்டிங் பார்த்திங்கன்னா. பெட்டு வந்து ஒரு டவல், குளிக்கிறதுக்கு சோப் வச்சுருக்காங்க, பலூன், அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா லைட்டிங் டெக்கரேஷன்லாம் செம்மையாக இருக்கும். சைடில் ஃபேன், இந்த பக்கம் ஏசி. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 விண்டோ இருக்கும். ஸோ இதிலிருந்தும் நம்ம அப்படியே வெளியில் பார்க்கலாம். நம்ம மற்ற வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், வெளியே போட்டெல்லாம் போயிட்டுருக்கு. பாருங்கள், போட்டெல்லாம் லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மிரர் இருக்குது. பெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன், இந்த பக்கம் ஒரு மிரர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷவர் பாத் பண்ணுறதுக்கு ஷவர் டைப் இருக்குது. இங்கே வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் இருக்குது. ஸோ ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமும் நல்லா பக்காவாக நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் ஒரு ஜன்னல், இந்த வழியாகவும் நம்ம அப்படியே வெளியே பார்த்துக்கலாம். வெளியே வந்தோம்னா இங்கே ஒரு மிரர் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. ரொம்ப முக்கியமானது கிச்சன். நம்மளோட மற்ற ஹவுஸ் போட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஹவுஸ் போட்லேயே கிச்சன் இருக்கும். அண்ணா தான் வந்து செஃப்பு. அண்ணா உங்கள் பேர்? ஆண்டனி ஜோசப். ஓகே, பார்த்துருவோம் கிச்சனை. ஸோ ஒரு சின்ன கிச்சன், எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நமக்கு தேவையான ஃபிஷ்ஷு. இதுதான் நமக்கு வந்து ஜிஞ்சர், கார்லிக், பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாமே போட்டு. ஓகே. இதுதான் இந்த கேரளா ஸ்பெஷல் கரிமீனா? பேல் ஸ்பாட். ஓகே. பேல் ஸ்பாட். இந்த ஃபிஷ் ஃப்ரை தான் நமக்கு வந்து லஞ்சுக்கு தருவாங்க. லஞ்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஹாட் பாக்ஸில் வந்து லஞ்ச் கொடுக்குறக்கு காய்கறி எல்லாம் இங்கேயே இருக்குது. ஸோ அதை அப்படியே ஒரு ஓவர் வியூ பார்த்துருவோம். அப்படியே இந்த பக்கம் வெளியே வந்தீங்கன்னா போட்டோட அனதர் எண்டுக்கு வந்துடலாம். இந்த பக்கம் போட் போகும்போது பின்னாடி பக்கம் இருந்து நம்ம வியூஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு போட் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, அடுத்தது அப்படியே நம்ம அப்பர் டெக் போய் மேலெலாம் எப்படி வியூஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்பர் டெக் மேலே போகிறதுக்கு இங்கே ஒரு படி வச்சுருக்காங்க, ஏணி மாதிரி. போகலாம். ஸோ அப்பர் டெக் மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா 2 சேர் போட்டிருக்காங்க. இந்த வழியாக தான் மேலே வந்தோம். 2 சேர், ஒரு டீபாய். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த சேரில் உட்காந்துட்டு போட் போகும்போதே ஃப்ரெண்டில் அப்படியே வியூஸ் பார்த்துட்டு போகலாம். ஒரு லைட்டெல்லாம் கூட இருக்குது. ஸோ போட் போகும்போது ஃப்ரெண்டில் வியூ பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஃபேமிலியோடு போன அந்த வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்துருந்தீங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பர் டெக்லேருந்து பார்க்குற வியூ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த இடத்துலாம் வெளியில் வந்து நின்றுக்கலாம். நின்றுட்டு இங்கேருந்து ஹாயாக அப்படியே நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். ஓகே, போட் கிளம்பிருச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. போட் வந்து லேண்ட் ஆயிடுச்சு. நைட்டு வியூவில் லைட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த டே டைம்லேருந்து இப்போ வரையும் எப்படி வந்து ட்ரிப்பை என்ஜாய் பண்ணாங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைபரே கேட்டுருவோம். சொல்லுங்கள், எப்படி இருந்தது? ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா பண்ணியிருந்தேன்.
மெயினாக வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டிரைவரும் சரி குக்கரும் சரி நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. எல்லா இடமும் சுற்றி காட்டினாங்க. என்னென்ன பிளேஸு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக நல்லா ஜோவியலாக இருந்தாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. திருப்தியாக இருந்தது. நீங்கள் சொன்னதுபடி திருப்தியாக இருந்தது. தாராளமாக வந்து இங்கே ஸ்டே பண்ணலாம், புக் பண்ணலாம். நம்ம நைட்டு வந்து இது ஹனிமூன் ட்ரிப் வந்ததுனால எங்களுக்கு ஃப்ளவர் பெட் டெக்கரேட்லாம் பண்ணியிருக்கோம். கேண்டில் லைட் டின்னரும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த போட் வந்து நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஃப்ளவர் பெட் டெக்கரேஷனும் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி இந்த போட்டோட வியூவெல்லாம் பார்த்துட்டோம். நைட் டைமில் இந்த லைட்டிங்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக பெட்ரூம் போய் பார்க்கலாம். இந்த பெட்டு வந்து ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஸோ லைட்டிங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த போட் வந்து ஹனிமூனுக்கே ஸ்பெஷலாக வந்து பண்ண போட். ஸோ அதனால் இந்த லைட்டிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஹனிமூன் இன்க்ளூஷனில் வந்து ஃப்ளவர் பெட் டெக்கரேஷன், நமக்கு வந்து கேண்டில் லைட் டின்னரெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஹனிமூன் கேக்கும் வந்துடும். ஸோ கேக் ரெடியாக இருக்குது. டின்னருக்கு என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தயிர், ஊறுகாய் இருக்குது, உப்பு, ரைஸு, சப்பாத்தி, டால், இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கறி. ஸோ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 2 பேருக்கு வந்து எவ்வளோ சிக்கன் கறி வச்சுருக்காங்கன்னு. ஸோ இதை வந்து இந்த செட்டப் வந்து இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் லைட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு கேண்டில் லைட் டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே சாப்பிட்றதுனால நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ நைட் வியூவில் எப்படி இந்த போட்டு வியூ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ லைட்டிங்லாம் ரொம்பவே செமையாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த போட்டில் வந்து ஸ்டே பண்ணும்போது சேஃப்டி வந்து எல்லாருமே கேட்பீங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம போட் மட்டும் தனியாலாம் இருக்காது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த போட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மற்ற போட்ஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இந்த பக்கம் வீடெல்லாம் இருக்குது. ஸோ இந்த வீட்டிலருந்து தான் இந்த போட்டுக்கு வந்து பவர் எடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தா தெரியும் லைன் போகுதுங்களா, இது வந்து போட்டுக்குள்ளே போகும். ஸோ எல்லா போட்டுக்கும் இப்படி தான் இந்த மாதிரி ஒரு லைன் வச்சு அதுலேருந்து தான் வந்து உள்ளே வந்து பவர் எடுத்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டப்பா மாட்டியிருக்காங்களே, இதுலேருந்து லைன் போகும். ஸோ ஒவ்வொரு போட்டுக்குமே இதே மாதிரி தான் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நம்ம இங்கே ஸ்டே பண்ணலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஏரியா. ஸோ நீங்களும் ஹனிமூன் ட்ரிப் வந்தீங்கன்னா இந்த போட் வேணும் அப்படின்னா நான் இங்கே கொடுத்துருக்குற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த போட்டே கூட நான் புக் பண்ணி தரேன். ஓகே, நம்ம வந்து இப்போ கிளம்பலாம். நாளைக்கு காலையில் வந்துட்டு நம்ம கெஸ்ட்டுக்கிட்ட சப்ஸ்கிரைபர்கிட்ட எப்படி வியூஸ் இருந்துச்சு, சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, பாய், குட் நைட், குட் மார்னிங் எல்லாருக்கும். இப்போ போட் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆயிடுச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 9:30 மேலே ஆக போகுது. ஸோ போட் வந்து காலையில் வந்து க்ரூஸ் அந்த 1 ஹவர் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் ஒரு ரிவ்யூ கேட்டுருவோம், எப்படி எங்களோட ட்ரிப்பு ஹவுஸ் போட் ஸ்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் நான் வந்து குக்கோட ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. ஓகே ஜி, எப்படி இருந்தது? முடிஞ்சதெல்லாம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. ஓகே, ஆக்சுவலி நான் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட நிறைய செஞ்சுருந்தேன். ஓகே, திருப்தியாக இருந்தது. குட் சர்வீஸாக இருந்தது. ஃப்ரெண்ட்லியாக ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நம்பி புக் பண்ணலாம், எந்த இதுவும் இல்லை. ஓகே, உங்களுக்கு எப்படி ட்ரிப் அமைஞ்சது? நல்லா ட்ரிப் வந்து ஒரு மெமரபுளாக இருந்தது. எல்லாமே வந்து சர்ப்ரைஸாக இருந்தது. நான் எதுவும் எதிர்பார்க்கல இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும். சும்மா நார்மலாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது அதிகமாக தான் பண்ணியிருந்தாங்க. சர்வீஸும் சரி, ஃப்ரெண்ட்லியும் சரி, ஃபுட்டும் சரி, எல்லாமே பக்கா. எதுவுமே வந்து எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஓகே. ஸோ நான் வந்து இது மறுபடியும் விசிட் பண்ணோன்னு ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. கேப்டன் எல்லாம் சுற்றி காமிச்சாரா? கேப்டன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். எல்லாத்தையும் சுற்றி காட்டாரு. அவங்க நார்மலாக சுற்றி காட்டுறத விட அவரோட பர்சனலாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நாங்கள் வந்து அந்த ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் சீக்கிரம் வந்து நாங்கள் புரிஞ்சிட்டோம், க்ளோஸ் ஆகிட்டோம். ஓகே. ஆனால் நல்லா இருந்தது. சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு சொன்னார். ஓகேங்களா? ஓகே,
சரி, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம சேனல் மூலிமா காண்டக்ட் பண்ணி தான் நான் தான் புக் பண்ணி கொடுத்தேன். ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம டைரெக்டாக அங்கேயே வந்து ரிவ்யூ கேட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். ஓகே ஜி, மறுபடியும் வாங்க, எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, முக்கியமாக தேங்க் பண்ண வேண்டியது சாருக்கும் இவருக்கும். இவங்க தான் ரொம்ப எஃபர்ட் போட்டு எனக்கு சர்ப்ரைஸில் பண்ணியிருந்தாங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கேக்கும் சரி, கேண்டில் டின்னர் சரி, ஃப்ளவர் டெக்கரேஷன் சரி, ரொம்ப அருமையாக இருந்தது. அது ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் யூ அண்ட் யூ. ஓகே ஜி, ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதே ஹனிமூன் போட்டில் நம்ம நிறைய பேருக்கு புக் பண்ணி கொடுத்தோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சேலம்லேருந்து மணிகண்டன் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம புக் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அவர் போட்டிலேருந்து அவரோட மொபைலே எனக்கு ரிவ்யூ எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அந்த ரிவ்யூ மட்டும் இப்போ கொஞ்சம் பார்த்துடலாம். தேங்க்யூ தமிழ் இன்ஃபோடாக்கி சுரேஷ். நீங்கள் தான் ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சேஃபாகவும் நீட்டாகவும் இருந்தது. நாங்கள் கப்புள்ஸ் வந்திருந்தோம், செமையாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக போட்டை சுற்றி காமிச்சிருக்கேன். மேபி இதை எல்லா என்ன சொல்கிறது, கஸ்டமர்னு சொல்லக்கூடாது, நானும் ஒரு கஸ்டமராக சொல்லக்கூடாது. ஸோ எல்லா பீப்புள்ஸ்க்கும் இதை காமிங்க. இவங்களோட போட் வந்து ரொம்ப சூப்பராகவும் நீட்டாகவும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப எல்லா ஸ்பெஷலுமே இருந்தது. கேட்டதை சமைச்சு கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, சேஃபாக இருந்தது. போட் ரொம்ப நீட்டாக இருந்தது, க்ளீனாக இருந்தது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கொடுக்குற காசுக்கு 100% நல்ல ஒர்த்தாக இருந்தது இந்த போட்டு. எல்லாமே சூப்பர், எந்த குறையும் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ். இந்த போட்டோட ஃபுல் ரிவ்யூ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கெஸ்ட்டு ஸ்டே பண்ணிங்களே ரிவ்யூ கொடுத்ததை நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாத்துக்கும் இந்த போட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எல்லோரும் கேட்பீங்க இந்த போட்டோட ரேட் என்னென்னு. ஸோ இந்த போட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 6500 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது நம்ம வர சீசனுக்கு தகுந்த மாதிரி, கவர்மெண்ட் ஹாலிடே, வீக்கெண்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரி ஆகும். 7.5 அந்த ரேஞ்சில் கூட வரும். ஸோ நீங்கள் வரும்போது என்ன ரேட் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நான் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதோட பார்த்தீங்கன்னா அந்த ஹனிமூன் டெக்கரேஷன் பண்ணுறக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் பெட் டெக்கரேஷன், ஹனிமூன் கேக், அப்புறம் அந்த கேண்டிலைட் டின்னர் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா போட்லேயும் 1500, 1000 இது மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 750 வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வர டைமுக்கு தகுந்த மாதிரி இந்த பூவோட ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு, கேக்கோட ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதில் கொஞ்சம் வேரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 750 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இல்லை வெறும் ஃப்ளவர் பெட் டெக்கரேஷன், கேண்டிலைட் மட்டும் என்னென்னா ஒரு 500 அந்த ரேஞ்சிலேயே நம்ம சேனல் மூலிமா பண்ணுறவங்களுக்கு வந்து ஆஃபர் மூலிமா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வேணும்னு கேட்டிங்கனாலும் அது நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த போட்லேயே வந்து ஸ்டே பண்ணிட்டு போயிருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு கிடைச்சதா எப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு ஹவுஸ் போட்டில் ஏதாவது டவுட் இருந்தாலோ, எது மாதிரியான ஒரு டைப்பான ஹவுஸ் போட் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும்